எங்களுடைய பாட்டுக்குழுவில் வந்து அப்போ வந்து சென்ட்ரல் ஜெயில் வாசலில் ஷூட்டிங் பர்மிஷன் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த அக்கம் பக்கத்தில் அந்த அந்த அருகில் வசிக்கிற அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லார் மக்களும் அப்படியே வந்து அந்த அந்த ஸ்லம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எல்லாரும் வந்து நிறைய பேர் கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 1000 பேர்கிட்ட அந்த ஜெயிலுக்கிட்ட சுற்றிட்டாங்க. அப்போ உள்ளது பீக் இமேஜ் டைம் ஆகுது. சுற்றினோடனே அவன் போலீஸ் வந்து சொல்கிறான், சார் ஜெயில் வாசல் இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது, கூட்டம்லாம் நான் கண்ட்ரோல் பண்ண லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆகிட்டேன். அவங்களுக்கு சென்சிட்டிவ் ஏரியா. ஓகே ஓகே. ஸோ நாங்கள் வந்து அவர் உள்ளேருந்து வர்ற மாதிரி போகிற மாதிரி இதெல்லாம் ஷார்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு லெவலுக்கு அப்புறம் வந்து கூட்டம் வந்து உள்ளே பூந்து உள்ளே வருது, ஜெயிலுக்கிட்ட வருது. அவங்க வந்து சார் நாங்கள் வேறு வழி நாங்கள் லெத்தி சார்ஜ் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க லெத்தி சார்ஜ் பண்ணாங்க. இது ஒரு ரெண்டு கான்ஸ்டபிள் தான் வந்து இப்படி தடி 2 பேர் தட்டாங்க. ஓடி போய் 2 பேர்த்தையும் இழுத்துட்டாங்க. தடியெல்லாம் லத்தியெல்லாம் பிடிச்சிட்டு, சார் சும்மா இருங்க சார், நீங்கள் இன்னும் மக்களை போய் அடிக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் நில்லு, அப்படியே நில்லுங்க, எல்லாம் நில்லுங்க அப்படின்னாரு. எல்லாம் அப்படின்னா எல்லாம் அப்படி பின்னாடி போங்க, எல்லாம் பின்னாடி போனோம், எல்லாம் இங்கேயே நில்லுங்க. ஷூட்டிங் முடிச்சுட்டு உங்களோடலாம் நான் பேசிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறேன். ஷூட்டிங் நல்லா இருக்கணும், ஜெயில் இல்லையா, எல்லோரும் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் தள்ளி விட்டாங்க சார். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கும்பலுக்குள்ளே போய் அதுக்குள்ளே வர்றதுக்குள்ளே இந்த லத்தி சார்ஜ் பண்ணும்போது போலீஸ் வந்து தப்பு தப்புன்னு அடிக்கும்போது நான் இவர் பின்னாடியே தான் போகிறேன். நான் என்ன ஃபேன் அடிச்சு என்னங்க ஒன்றும் போடாங்க சார்னு கத்துனேன் நான். அப்படியே நான் வயலில் தூக்கி பிடிச்சிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வந்து விட்டுட்டு அந்த யாருக்கும் அடி வராமல் பார்த்துக்கிட்டு ஷூட்டிங் ஒரு சின்ன 3 ஹவர்ஸ் தான் முடிச்சுட்டு ஒரு 3 ஹவர்ஸ் நின்று அத்தனை பேருக்கும் ஃபோட்டோ எல்லாம் கையெழுத்து எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து நின்றுந்தார்.